இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மரியா ஜோஸ்பாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவருடைய இரக்கத்தை பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். நண்பர்களே, இந்த தவக்காலத்தில் முடிந்தவரை அனுதினமும் சிலுவை பாதை செய்யுங்கள். அது பல நன்மைகளை அளிக்கும். இறைவனிடம் நம்மை ஒன்றாக்கும். சிலுவை பாதை நிச்சயம் பல நன்மைக்குரிய மாற்றங்களை உங்கள் வீட்டில், வேலை ஸ்தலத்தில் கொண்டு வரும். அதை நீங்கள் காண்பீர்கள். சிலுவையை நாம் தியானிக்க நம் சிந்தனைகள் சீராகும். புனித பவுலடியார் கூறுகிறார், இயேசுவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதாய். இதை கேட்கும் போது எதையெல்லாம் நாம் சிலுவையோடு அறைய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. தெரிந்து கொள்வோமா? இன்றைய வசனத்தை கேளுங்கள். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு, பழைய இயல்பு, போட்டி பொறாமை கொண்ட குணம், அது அழிந்து போக வேண்டும். இதுதான் இன்றைய செய்தி. எனவே நம்முடைய பழைய மனித இயல்பு அதுதான் முதலில் நம்மை விட்டு நீங்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏன்? அந்த பழைய மனித இயல்பு அது பாவம் நிறைந்தது. அது நமக்கே தெரியும். எதையும் பாசிட்டிவான எண்ணத்தோடு பார்க்காத ஒரு இயல்புதான் நமக்கு முன்பே இருந்தது, இல்லையா? ஒரு 2 வருடத்திற்கு முன்பு யோசித்து பாருங்கள். அப்படித்தானே நாம் வாழ்ந்தோம். அந்த குணம் நம்மை விட்டு போக வேண்டும். அனைவரையுமே சந்தேகத்துடன் பார்ப்பது, இவர்கள் நமக்கு போட்டியாக வந்து விடுவார்களா என்று நினைப்பது, இந்த குணமும் அறையப்பட வேண்டும். அடுத்தது, நாம் எதை சிலுவையில் அறையப்பட வேண்டும்? கலாத்தியர் 5 வாசித்தால், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைய வேண்டுமாம். நம் உடல், அது நமக்கு உண்டாக்கும் இழிவான உணர்ச்சிகள், இதை நாம் சிலுவையில் அறைய முயற்சியாவது செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த உலகில் வாலிப வயதில் வாழும் நாம் நம் கற்பையும் நம் வாக்கையும் காத்துக்கொண்டு பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அது தூய ஆவியின் துணையால் மட்டுமே முடியும். நன்னெறியில் வாழ ஆவியானவர் வழிகாட்டுவார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் அன்றாடம் நாம் ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே எழுந்தருளி வாரும், ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடும், ஆவியானவரே எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இறங்கி வாரும், பாதுகாத்தருளும், நல்ல புத்தியை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் சிலுவையில் அறைய வேண்டிய மற்றும் ஒன்று உண்டு நண்பர்களே. எபேசியர் 2 வாசித்தால் அதை தெரிந்து கொள்ளலாம். அதில் தாமே துன்புற்று பகையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று எழுதியுள்ளது. ஆக உங்கள் மனதில் யார் மீதாவது பகை இருப்பின் அதை மன்னித்து மறந்துவிடுங்கள் என்று. வெகு நாட்களாக யாரோடாவது நீங்கள் பேசாமல் இருந்தால் இன்று ஃபோன் பண்ணி பேசுங்கள், அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது அனுப்புங்கள். இந்த தவக்காலத்தில் ஒரு ஒருத்தல் முயற்சியாக எண்ணி மனதில் இருக்கும் வெறுப்பை, காயத்தை விட்டு கொடுத்து பேசுங்கள் நண்பர்களே. இயேசு உங்களை மறக்க மாட்டார், ஆசிர்வதிப்பார். நீங்கள் பகையை மறந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் ஆசை. அதற்காகவே இன்று உங்களை ஞாபகப்படுத்துகிறார். இதையெல்லாம் என்று மனதில் வைத்து சிந்தித்து பாருங்கள். இயேசுவின் சிலுவையின் அன்பு உங்களுக்கு விளங்கும். செபிக்கலாமா?
இயேசுவே, இன்றைய சிலுவை தியானத்தின் மூலம் பழைய மனித இயல்பு, ஊன் இயல்பின் இழிவுணர்ச்சி, பகை இவை மூன்றையும் சிலுவையில் அறைந்து புதிய கரை திரை இல்லாத வாழ்வை வாழ தூய ஆவியின் மூலம் துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.